ஓகே. ஓம் சக்தி. நம்ம கோவில்களில் அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், கிருத்திகை நாட்களாக விசேஷமாக கொண்டாடுறோம். ஏன் காரணம் தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன். அமாவாசை அன்னைக்கு கோள்களின் நிலை மாறுகிறது, நவகிரகங்களுடைய நிலை மாறுகிறது. அதன் காரணமா பூமியில பலவித மாற்றங்கள் ஏற்படுகின்றது. கடல் சீற்றமெல்லாம் அன்னைக்கு அதிகமாகுது. உங்களுக்கு சந்தேகம்னா அமாவாசைக்கு முந்தின நாள் உன்னுடைய கை ரேகைய ஒரு பேப்பர்ல பதிவு பண்ணி வச்சுக்கோ. அமாவாசைக்கு அடுத்த நாள் மறுபடியும் இன்னொரு பேப்பர்ல கை ரேகைய பதிவு பண்ணு. ரெண்டையும் ஒப்பிட்டுப்பார். கண்டிப்பா அதுல வித்தியாசம் இருக்கு. கோள்களின் நிலை மாறுவதால் மனிதனுடைய ரேகையினுடைய நிலையும் மாறுகிறது. அப்போ அந்த கோளினுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குகிறது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அது மிகுந்த பலன் கிடைக்கும். அன்று தெய்வங்கள் எல்லாம் தன்னை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அருளை கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கும். அதனாலதான் மற்ற நாட்கள்ல கூட பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை நாட்கள்ல நம்ம ஆலயங்கள்ல கூட்டங்கள் அதிகமாக நிரம்பி வழிவதற்கு காரணம். சரி, நம்ம மருவத்தூருக்கு வருவோம். மருவத்தூர்ல அமாவாசை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது வேள்வியுடன். அங்க நடக்கிறது பஞ்சபூத வேள்வி தான். 1008 படிக்க மாட்டாங்க, 108 திருப்பி படிப்பாங்க, மந்திரக்கூர் படிப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இந்த வேள்வி எப்படி தெரியுமா ஆரம்பிக்கப்பட்டது? ஆரம்ப காலத்துல நாங்க மருவத்தூர்ல தினமும் அன்னதானம் நடக்க வேண்டும் என்பதற்காக 365 மூட்டை அரிசிய ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை வீதம் ஈரோடு மாவட்டத்தில் வசூல் பண்ணி நம்ம நடராஜ் தலைவராக இருந்த காலத்துல மருவத்தூர் கொண்டுகிட்டு போனோம். அம்மாட்ட கொண்டு போய் அந்த அரிசிகளை கொண்டு இறக்கி வச்சோம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நிலையில அங்குள்ள ஒரு முக்கிய பிரமுகர் எங்களிடம் வந்து, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், இங்கு அரிசி கேட்பார் இல்லாமல் வீணாக கிடக்கின்றது, வண்டு பிடித்து வீணாக கிடக்கிறது, இதற்கு பதிலாக நீங்கள் பணமாக கொடுத்திருந்தால் அது உபயோகமாக இருக்கும் என்று கூறினார். எங்களுக்கு பொக்குன்னு வச்சு, ஏடா இந்த மனுஷன் இப்படி சொல்றானே, முதல் நம்ம அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததா இப்படி சொல்றாரு அப்படின்னு. அடுத்த நொடியே அம்மாவுடைய அருக்கூடத்துல இருந்து செக்யூரிட்டி ஓடி வந்தாங்க. வந்து அம்மா உங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் அருக்கூடத்துக்குள்ள போனோம். உள்ள போனேமே அம்மா வெடித்தார்கள். இங்க இருக்கிறவனுக்கு எவனுக்கு என்ன தெரிய, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறானுங்க, நீ கொண்டு வந்த அரிசி எனக்கு பத்தாது, நிறைய அரிசி கொண்டுகிட்டு வா, நீ லாரியில் கொண்டு வந்து கொடுத்தா நான் ரயில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு புரியல, என்னடா அது நம்ம லாரியில் அரிசி கொண்டு வந்து கொடுத்தா இவங்க ரயில் அனுப்புறாங்களாமா, என்ன வியாபாரமா பண்ண போறாங்க அப்படின்னு நாங்க அப்ப நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா சில ஆண்டுகள் கழித்து ஒரிசாவிலையும் குஜராத்திலையும் இயற்கை பேரிடர் நடந்த பொழுது அம்மா சொன்ன மாதிரியா ரயில் அனுப்பிச்சாங்க. நாங்க இப்ப கொடுத்த அரிசியில எல்லாம் ரயில் அனுப்பிச்சாங்க. பல வேகன்கள்ல கூட்ஸ்ல போச்சு. அம்மா எப்படி பார்த்தீங்களா, பல ஆண்டுகளுக்கு நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லுவாங்க. மேலும் சொன்னார்கள், கைப்பிடி அளவு அரிசி கொடுத்தவனுக்கும் என்னுடைய குங்கும பிரசாதத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்க ஒரு 10 கிலோ குங்குமத்தை வாங்கி கொண்டு போய் அம்மா முன்னால் நீட்டின, அம்மா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தோம். சக்தியில இந்த அம்மா அப்போ மனம் மகிழ்ந்த அம்மா அவர்கள் அமாவாசை வேள்வி செய்யலாம் என்று கூறினார்கள். அதை எப்படி செய்யணும், எவ்வாறு செய்யணும் எல்லாம் எங்கள் முன்புதான் விளக்கி சொன்னார்கள். ஆரம்பத்துல 4 கால் மண்டபத்தின் நடுவில் யாகுண்டம் போடும் நம்ம சொன்னாங்க. ஆனா நிர்வாக வசதியின் காரணமாக அங்கு போட்டால் இடைஞ்சல் ஏற்படும் என்று சொல்லி ஓம் சக்தி பீடத்தை கொண்டு வந்து போட்டாங்க. நாங்கள் அமாவாசை முடிந்து ஊருக்கு கிளம்பலாம் என்று இருக்கும் பொழுது மீண்டும் அம்மா அவர்கள் இன்று போக வேண்டாம், பொறுத்திருங்கள், நான் சொல்கிறேன் அப்பொழுது போகலாம் என்று கூறினார்கள். அதன்படி நாங்கள் ஒரு நாள் இருந்து விட்டோம் அங்கேயே. திடீர்னு காலை 12 மணி அளவில் அம்மா அவர்கள் ஊர்வலம் வர ஆயத்தமாகிறார்கள் என்று செய்தி பரவியது. பார்த்தா அம்மா அதே மாதிரி ஆடிப்பூர் அங்கவலம் வந்தாங்க. கண்கொள்ளா காட்சி அது. நான் இதுவரைக்கும் 3 தடவை அம்மாவுடைய ஊர்வலத்தை பார்த்திருக்கிறேன். அதற்காகவே அந்த ஊர்வலத்தை தன்னுடைய
ஈரோட்டு பிள்ளைகள் காண வேண்டும் என்பதற்காகவே எங்களை நாளை போகலாம் என்று போக வேண்டாம் என்று நிறுத்தி வைத்தார்கள் அந்த கருணை கடல். இந்த அமாவாசை வேள்வியில நம்ம கையில நவதானியம் சம்பத்து குச்சியை கொடுக்கறாங்க. நம்ம தலை சுத்தி யாகுண்டத்துல போடுறோம். இடமாக 3 சுத்து, வளமாக 3 சுத்து சுத்தி யாகுண்டத்து கொண்டே போடுறோம். நம்ம வேண்டுதெல்லாம் வேண்டிக்கலாம். முதல்ல நம்ம லைன்ல போகும் பொழுது அதரவணகாளி கோயிலுக்கு போறோம். அங்க பஞ்சமுக விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து கும்பிடணும். காளியை பார்த்து கும்பிடணும். காளிகிட்ட உங்க வேண்டுதெல்லாம் சொல்லிடணும். அங்க உங்க உடம்பில் உள்ள தீய சக்திகள், பில்லி சூன்யம், ஏவல், காத்து கருப்பு, மாந்திரி இவை எல்லாம் உங்கள் உடம்பிலிருந்து அகற்றப்படும். உடம்பிலிருந்து மனதிலிருந்து அகற்றப்படும். நீங்கள் தூய்மை அடைகின்றீர்கள். அங்கேயே நீ ஒரு காணிக்கை போட்டுறணும். முன்ன அதை ஒரு 2 ரூபாய் காணிக்கை வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப வாங்குறதில்ல. ஆனா நீங்களா போட்டுருங்க. அடுத்து இந்த நவதானி சம்பந்த பிடிச்சி கையில வாங்கிட்டு வர்றீங்க. லைன்ல வரும் பொழுது வேப்பிலையும் துளசியும் தருவார்கள். அதை வாங்கி வாயில் ஓட்டு மென்னு முழுங்கோன். அது உடம்புல வியாதியில எல்லாம் குணப்படுத்தும். அடுத்து கருவறை அம்மாவை பார்த்து கும்பிடுறீங்க. கருவறை அம்மா கும்பிட்ட பின்னால யாகுண்டத்துக்கு வர்றீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நீங்க இந்த நவதானிய சம்பத்து குச்சியை தலையை சுத்திக்கணும். இடமா 3 சுத்து, வளமா 3 சுத்து சுத்தி மூஞ்சி முன்னால 3 தடவை ஓங்கி அதை கொண்டு யாகுண்டத்துல போடணும். இப்ப என்ன ஆகுது? இந்த நவதானிய சம்பத்து குச்சி நீங்க தலையை சுத்தி போடுவதால் நவகிரக தோஷம் நீங்குகின்றது. நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பீடைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகின்றது. அப்படியே அந்த லைனுக்கு போனீங்கன்னா அன்னதான பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிடுறீங்க. அப்போ ஒரே விஷயத்துல எத்தனை விதமான நன்மைகள் நடக்குது பார்த்தீங்களா சக்திகளை. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா நவதானிய சம்பத்து குச்சி யாகுண்டத்துல குச்சி போட்ட உடனே கார் எடுக்க வேண்டியது, பஸ் எடுக்க வேண்டியது, வீட்டுக்கு சேர்ந்துடுறான். அப்படி எல்லாம் நடைமுறை. இது கழிப்பு வேள்வி, பரிகார வேள்வி. அதனால இதை செஞ்சு முடிச்ச பின்னால் கண்டிப்பாக அங்க பிரசனம் செய்து விட்டுத்தான் நம் வீடு திரும்ப வேண்டும். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் முன்ன நல்லாத்தான் இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் கெட்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாம் கார் வச்சுட்டு வருவாங்க. அப்படியே குச்சி போட்டனே அடுத்த அரை மணி நேரத்துல பறந்துடுவாங்க மறுபடியும் ஊருக்கு. அங்க பிரச்சனை பண்ணுவதே இல்லை. இந்த நிலையில் நாங்கள் கிராம வழிபாடு செய்து கொண்டு இருந்தோம். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை மழை வேண்டி கிராம வழிபாடு செய்து கொண்டு இருந்தோம். இப்ப அம்மா சொன்னாங்க நடராஜ பார்த்து, என்னடே வர்றதே வர்றீங்க, யாகுண்டத்துல குச்சி போடுறீங்க, அங்க பிரச்சனை பண்ணிட்டு போங்கடா. அப்பத்தான் என்னால உங்க பகுதிகளுக்கு மழை கொடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்குதுன்னு. முதல்ல அங்க பிரச்சனை ஏன் பண்றோம்னு தெரியுமா? நீயும் நல்லா இருக்கணும், நீ குடியிருக்க ஊரும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் அங்க பிரச்சனை பண்றோம். ஈரம் சொட்ட சொட்ட நீ அங்க பிரச்சனை பண்ணினீங்கன்னா உனக்கு வளமான வாழ்க்கை அமையும். அடுத்தது நீ குடியிருக்கிற ஊர்ல நீர்நிலைகள் பத்தாது, மழை நல்லா பொழியும். அதை விட்டு போட்டு சில பிரகஸ்பதிகள் உலர்ந்த ஆடையோடு அங்க பிரச்சனை பண்றார். அதாவது உடம்ப நினைக்காமலே இந்த பிஸ்லரி பாட்டில திறந்து தலைக்கு தொழிச்சுக்கிட்டு அங்க பிரச்சனை பண்றா நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற போர்வெல்லாம் வத்தி போகும், ஊர்ல இருக்கிற நீர்நிலைகள்லாம் வத்தி போகும். நீ ஊருக்கு நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, உபத்தனையும் பண்ணாம இரு. அடுத்த சக்தியில இப்படி அங்க பிரச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சீங்க, ஊருக்கு திரும்பி வந்துட்டீங்க. இந்த மாதிரி 3 அமாவாசைகள் தொடர்ந்து போய் நீங்க செய்யணும். வருஷம் ஒரு தடவையாவது தொடர்ந்து 3 அமாவாசை. இடைவெளி விட்டுட்டா மறுபடியும் 1ல இருந்து தான் ஆரம்பம். அப்படி 3 அமாவாசை முடித்த பின்னால் அதர்வணகாளிக்கு நீங்க சக்கரை பொங்கல் வச்சு படையல் போடணும். அது எப்படின்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அங்கேயே நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்கிற அந்த ஸ்டால்லயே உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்களே அந்த சக்கரை பொங்கல் தயார் பண்ணி பக்கிப்பில்ல அம்மா முன்னால பரப்பி அந்த தலவாலைய நுனி நம்மை பார்த்து இருக்குமாறு போடணும். அறிந்த பக்கம் அம்மாவை பார்த்து இருக்கிற மாதிரி போடணும். அதுல அந்த பொங்கலை முழுவதுமாக எடுத்து வைத்து தேங்காவலை உடைச்சு வச்சு எலும்பிச்சம்பழம் வச்சு ஊதுபத்தி பருத்தி வச்சு அம்மாவோடைய மூலமந்திரம் 108 சொல்லி
அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு ஓம் சக்தி பராசக்தின்னு 9 தடவை சொல்லி தீபாரணை பண்ணி வேண்டிக்கும். வேண்டிக்கிட்டு நீ பாட்டுக்கு அதை விட்டு போட்டு வந்துரு. பழங்காலத்துல அந்த படையில பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பாங்க, நரிக்குறவங்களும் அதிகமா இருப்பாங்க, கொடுப்போம். இப்ப அவங்களோட இம்சை அதிகமானதுனால அதையெல்லாம் டிராக்டர்ல வலிச்சிட்டு போய் தோட்டத்துல மாடுகளுக்கு போட்டுறாங்க, அது சாப்பிட்டது. எப்படியோ அது நிர்வாகத்தின் பாடு, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம அதை அப்படியே விட்டுட்டு வந்துடும். இந்த மாதிரி செய்யும் பொழுது தீய சக்திகளான அந்த பில்லி சூனியம், ஏவல், காத்து, கற்பு, மாந்திரம் அத்தனையும் அடியோடு அழிந்து போகின்றது. நோய் நீங்கும். அதனால வருஷம் ஒரு முறை அதை கண்டிப்பா செய்யும். சக்திகளை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை ஒரு சாதாரண நாள் இல்லை. அம்மா ஒரு முறை எங்களை கேட்டாங்க, ஏடா நீங்க எல்லாம் எப்பப்பெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அம்மா நாங்க பௌர்ணமி இதுவரும் வர்றோம். ஏன் பௌர்ணமி அன்னைக்கு வர்றேன்? அம்மா தான் சொன்னீங்க அன்னைக்கு சித்தர்கள் எல்லாம் அங்க நிறைய வருவாங்க, அதனால அப்ப வந்தீங்கன்னா என்னுடைய அருளோடு சேர்த்து அவருடைய அருள் உனக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, அதனாலதான் நாங்க பௌர்ணமி அன்னைக்கு வர்றோம் அப்படின்னு. அமாவாசைக்கு நீங்க சொல்லல, அதனால நாங்க வரல அப்படின்னா. உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டு, டேய் அம்மாவுக்கு ஆசை அம்மாவாசை அப்படின்னாங்க. திருப்பி சொன்னாங்க, அம்மாவுக்கு ஆசை அம்மாவாசை அப்படின்னு. அம்மாவுக்கு ஆசையான நாள் அம்மாவாசை, அதனால இனிமேல் அம்மாவாசைக்கு வாங்கடா அப்படின்னாங்க. சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் 2 மாசத்துக்கு முன்னால பாத பூஜை போனார். அவரை பார்த்து அம்மா சொன்னாங்க, டேய் மேல நிறைய பாவம் இருக்குதுடா, நீ பௌர்ணமி தோறும் வா, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அவர் ரொம்ப வயதானவர், தேனி பாலுன்னு பேரு. அவர் சொன்னாரு, அம்மா எம்பட உடம்பு இருக்க நிலைமைக்கு மாசத்துல இப்ப அமாவாசை மட்டும்தான் என்னால வர முடியுது, பௌர்ணமிக்கு எல்லாம் வர முடியாது, அது எது இருந்தாலும் நீயே பாத்துக்குமா அப்படின்னாரு. தெய்வம் காட்டும், ஊட்டாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாவம் தீர பௌர்ணமி, சாபம் தீர அமாவாசை. பிதர்களுடைய சாபம் தீரணும் அப்படின்னா நீ அமாவாசை வேல்வியில போய் குச்சி ஓட்டினா கண்டிப்பா தீரும். மேலும் ஒரு உழவை சொல்லி கொடுத்தார்கள் அம்மா ஒரு பக்தருக்கு. நீ 3 அமாவாசைக்கு அரசங்குச்சி, வேப்பங்குச்சி, மாங்குச்சி இந்த நவதானியத்தோட சேர்த்து தலையை சுத்தி போடு. 3 அமாவாசை போட்டு முடிச்ச பின்னால எங்கிட்ட வா, கேளு பாத பூஜையில. அப்புறம் உன்னுடைய புதிர்களுடைய சாபம் என்ன, அதை தீர்ப்பதற்கு என்ன வழிமுறைன்னு சொல்லி தர்ற அப்படின்னாங்க. முதல்ல இந்த பரிகாரத்தை செஞ்சாதான் அது கிடைக்கும். அப்படி யாருக்கெல்லாம் பிதிர் சாபம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த முறைய கடைபிடிக்கணும். அடுத்த சக்தியில அம்மா அவர்கள் இந்த அமாவாசைய ஆரம்பிச்சப்போ இது சில மாதங்களா நடக்கு அப்படி இப்படி எல்லாம் பேசினாங்க. அது இன்னைக்கு பல ஆண்டுகள் அம்மா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. இந்த அமாவாசையால் தீராத பிரச்சனைகளே கிடையாது, என்ன வேணுமானாலும் தீரும். எனக்கு தெரிந்த பையன் ஒருத்தன் கல்யாணம் ஒன்னும் ஆகல, பாவம் ரொம்ப லேட்டு, 40 வயசுக்கு தான் வந்துட்டான். 40 வயசான அந்த பையனுக்கு, பக்கமான பையனுக்கு திருமண ஏக்கம் வந்துருச்சு. அவன் மனசுல நினைச்சான், அட இந்த மோகினின்னு சொல்றாங்களே, அதுதாச்சும் 1 2 நம்மளுக்கு கைவசம் கிடைச்சதுன்னா நம்ம ஒரிஜினல் கல்யாணம் ஆக இந்த மாதிரியாவது வாழ்ந்துக்கலாம் அல்லவா அப்படின்னு நினைச்சான். இதை நினைச்ச உடனேயுமே அங்க சுத்திட்டு இருந்த ஒரு மோகினி அவனை பிடிச்சிக்கிச்சு. அது பொண்டாட்டியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தது. சில மாதங்கள் கழிஞ்ச வேணால அது சொல்லிச்சு, நீ இந்த அமாவாசைக்கு எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு, அதுக்கு பின்னால் நம்ம நிரந்தரமா ஜாலியா இருக்கலாம். இப்படி பயந்து 2 பேருமே குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லிச்சு. இவனும் ஒத்துக்கிட்டான். அப்புறம் அடுத்த நாள் காலையில தான் இவனுக்கு புத்தி வேலை செஞ்சு, ஐயோ என்னமோ சொல்லிச்சு அப்படின்னு எங்ககிட்ட அதை பத்தி பகிர்ந்து கொள்ளும்போது நாங்க சொன்ன, அட பாவி உன்னை அடிச்சு கொள்றதுக்கு அது முடிவு பண்ணிச்சுடா, இந்த அமாவாசை தவறாம நீ மருவத்தூர் போடா அப்படின்னு சொன்னான். போய் அம்மாவை பாருங்க. அதே மாதிரி அம்மா போய் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாலே அம்மா சொன்னாங்க, கடைசி நேரத்துல சரியா வந்திருக்கேடா, கரெக்டா வந்திருக்கிற, இந்த அமாவாசை மட்டும் நீ வராம இருந்தா கண்டிப்பா செத்து போய் அது உனக்கு கொண்டு இருக்கு, 3 அமாவாசை குச்சி போட்டு போ, அதை நான் விளக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சா தப்பிச்சுட்டு நீங்க நல்லா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சமயத்துல கூட நிறைய விஷயங்கள் அம்மா அமாவாசை பத்தி சொல்லிக்கிறாங்க. அதையெல்லாம் அடுத்த முறை சொல்லுகிறேன். ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிவராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. அமாவாசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த அமாவாசையில ஏன் மருவத்தூர் நடக்கிற வேல்வேல் நவதானிய சமத்துஜி எல்லாரும் வந்து தலை சுத்தி போடணும் ஏன் அம்மா சொல்றாங்க அப்படின்னா, பிதிரு சாபங்கள்லாம் நீங்குது. அந்த பிதிரு சாபமெல்லாம் எப்படி நீங்குது அப்படின்னா, இறந்து போன நம்ம முன்னோர்கள் ஒரு சிலர் பிறவிக்கு போக முடியாம ஆவியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க பிறவிக்கு போக முடியாது ஆவியே அலையிறாங்க அப்படின்னா, எத்தனையோ பேர் பஞ்சம் பிழைக்கிறக்க வெளிநாடுகளுக்கு போறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. போன இடத்துல அவங்க செத்தும் போறாங்க. அவங்களுக்கு யாரு ஈமக்கறியெல்லாம் செய்ய போறா? ஒருத்தரும் இல்லை. அதன் காரணமா அவங்க ஆவி நிலையில அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆவி நிலையில அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குமே பசி தாகம் எல்லாம் உண்டு. இப்ப தற்கொலை செய்து கொண்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் அதே கேட்டகரி தான். இந்த பசி தாகம் எல்லாம் தீர்வதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, சந்திரனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி இருக்குது இல்லைங்களா, அதுல அமிர்தம் இருக்குது. நிலாவிலிருந்து வர்ற அந்த வெளிச்சத்துல அவர்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது, அமிர்தம் சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு சந்திரன் இல்லை இல்லைங்களா, அதனால ஒளி இல்லை, அமிர்தம் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அதனால அவங்க அந்த வயிற்று பசியை போக்கும் பொருட்டு தன்னுடைய வாரிசுகள் எங்கெங்க இருக்கின்றார்கள் என்று தொலாவி பிடிச்சு நம்ம வீட்டு வாசல்ல நிற்பாங்க. அப்படி வாசல்ல நிக்கிற அந்த முன்னோர்கள் யாரு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு இந்த காக்கைக்கு சோறு வைக்கிற பழக்கம் இதெல்லாம் கிடையாது. காக்கைக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் அமாவாசைக்கு வச்சீங்கன்னா காக்கை ரூபத்தில் அந்த முன்னோர்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க நிம்மதியா. நம்மளுக்கு தான் நல்ல பழக்கம் எல்லாம் இல்லையே. உடனே நீங்க உங்க மனசு காக்கா இந்த காக்கா தான் எடுக்குது, செத்து போன முன்னோர்கள் தான் அந்த சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஆதாரம் இருக்குது எங்க குடும்பத்திலேயே. இறந்து போன என்னுடைய தம்பி பேர் மனோகரனுங்க. அவன் வாழ்ந்த காலத்துல அப்பளம்னா அவனுக்கு ரொம்ப பிரியா, சாப்பாட்டுல அப்பளத்தை முதல் சாப்பிடுவான். அதே மாதிரி நாங்க அவனுக்கு திதி கொண்டாடும் பொழுது வருஷம் செய்யும் பொழுது இப்ப கூரை மேல சாப்பாடு போடுறோம் இல்லைங்களா, அதுல கண்டிப்பா அப்பளத்தையும் போடுவான். அந்த வர்ற காக்காயே முதல்ல அப்பளத்தை தான் எடுக்கு, அப்பளத்தை எடுத்து சாப்பிடு, அப்புறம் தான் மற்ற காக்கைகள் மற்றத்தோடு. அதே மாதிரிங்க இறந்து போன என்னுடைய சகலையின் மூத்த மகன் பேர் ராஜா. அவனுக்கு கேக்குனா உசுறு, கேக்கு பிரிய. அதனால அவனுக்கு சாப்பாடு போடும் பொழுது கேக் ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்து மேல கூரை மேல போட்டா அந்த கேக்கத்தான் முதல்ல எடுக்க அந்த காக்கை. தெரியுங்களா? இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. யாராருக்கு வாழ்ந்த காலத்துல என்ன உணவுப் பொருள் பிரியுமோ அதைத்தான் அவங்க காக்க ரூபத்துல எடுப்பாங்க. அதனால இது அம்மா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், அதை பயன்படுத்தி அவங்க எடுக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு போறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி அதாவது கிரகஸ்தனுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இவன் பூத சேவை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பூத சேவை செய்யணும். பூத சேவைன்னா என்ன? நாய், பூனை, மாடு, ஆடு இதுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், அதை பராமரிக்கணும். அதுகளுக்கு உணவளித்த பின்னால் தான் இவன் சாப்பிடணும். இதான் கிரகஸ்தனுடைய கடமை. அப்படி இல்லை அப்படின்னா காக்காய்க்கா சோறு வைக்கணும். அது அந்த தினம் வச்சு பழக்கினீங்கன்னா அது அமாவாசை அன்னைக்கு அது கரெக்டா எடுத்துட்டு போக நம்மளும் இதனுடைய சாப்பிட்டு தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த வழிமுறைகள் நம்மளுக்கு தெரியறது இல்லை, அதனால கஷ்டப்படுறோம். இந்த நல்ல பழக்கங்களும் இல்லை. அதுக்காகத்தான் அம்மா நீ ஏன்டா இத்தனை பிரச்சனை படுற, நீ அமாவாசை வேலைக்கு வா, அங்க அரசங்குச்சி, மாங்குச்சி, வேப்பங்குச்சி வீட்டுல இருந்தே கொண்டாந்துருக்கு. இதெல்லாம் இங்க தொலைவிட்டு இருக்க முடியாது. இங்க உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது தான் கொடுப்பாங்க. நவதானி இதெல்லாம் கொண்டுகிட்டு மறுபடியும் சொல்றேன், அரசங்குச்சி, மாங்குச்சி, வேப்பங்குச்சி 3ஐயும் கொஞ்சம் நவதானியத்தோட சேர்த்து தலையை சுத்தி இறந்து போன என்னுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருமே அம்மாவுடைய கருணையால் எல்லாரும் பிறவிக்கு போகும் நீ மனமாற வேண்டிக்கிட்டு அந்த ஆகுதிய வேல்வேல போட்டீங்கன்னா கண்டிப்பா அம்மா அவங்களுக்கு பிறவியை கொடுத்து அவளையும் காப்பாத்துது, நம்மளையும் காப்பாத்துது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. காங்கேயம் செந்தில் கதை. செந்தில்குமார் அவர் பேரு. சிகப்பா கொஞ்சம் குண்டா இருப்பாரு, உங்களை ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. அவருடைய கதை இதுக்கு சிறந்த நிறுவனமா இருக்குது. அப்படிப்பட்ட அவருடைய அந்த கதைய நாளைக்கு நம்ம பேசுவோம். ஓம் சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி. ஓம் சக்தி. சக்தியிலே இந்த காங்கேயம் செந்தில்குமார் கதையை சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் அமாவாசை பத்தி. இவர் என்ன பண்ணாருன்னா, இவங்க குடும்பத்துல இவங்க அப்பா கூட பிறந்தவங்க 5-6 பேர். எல்லாருமே நல்ல
லாரி பற்ற வச்சிருந்தாங்க. நல்ல தொழில் நிபுணர்கள். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது வீடு வந்து சேராது. அந்த மாதிரியான ஒரு நிலை, பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நிலையில தான் அம்மா அவர்கள் எங்களுக்கு முதல்ல அந்த ஆணி அமாவாசை செய்யற பாக்கியத்தை கொடுத்தாங்க. இந்த அன்னதானத்தின் பொழுது திருமதி அம்மா அவர்கள் அன்னதானத்தை துவக்கி வைத்து தயிர் சாதம் போட்டிருந்த கரண்டைய செந்தில் கையில கொடுத்துட்டு போனாங்க. செந்தில் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப 3 பெரியவர்கள், 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு ஆண், 2 வெள்ளைச்சீலை அணிந்த பாட்டி, ஒரு தாத்தா, 2 பாட்டி, அவங்க செந்தில் முன்னால வந்து நின்று, நாங்க பலவிதமான சித்திரானங்களை முதல்ல வரிசையை போட்டுட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கரண்டி போட்டாலே சாப்பாடு அதிகமா இருக்கு ஒரு ஆளுக்கு. அவங்க செந்திலிட்டு வந்து ஆளுக்கு 3 கரண்டி தயிர் சாதம் போட சொல்லி கேட்டாங்க. செந்தில் ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறீங்க, வழக்கம் போல ஆளுக்கு 1 தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் தகராறு பண்ணி 3 பேரு 3 கரண்டி போடாதான் நகருவோம் அப்படின்னு நின்றுக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம அவர் போட்டு அனுப்பிச்சார். அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, இதை முதலே செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க அப்பவே போயிருப்போம், வந்த வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நாங்க விழா முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஒரு வாரம் கழிச்சு செந்தில் அவருடைய பாட்டி வீட்டுக்கு போனார். பல்லடத்து பக்கத்துல பொங்கலூருங்கிற ஊர்ல அவங்க பாட்டி வீடு இருக்கு. அவங்க இப்ப அந்த பழைய காலத்து மிராசார்கள் எல்லாம் அந்த பெரிய வீடு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி புலத்தனம். அங்க போன உடனே பாட்டி மிகுந்த வரவேற்பு பண்ணி இது காப்பி கொண்டாடுன்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க. இவர் முன்னால உட்காந்து டைம் பாசிங்காக அந்த ஹால்ல முன்னால மாட்டிருக்கிற அந்த பழைய படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தார். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு படத்தை பாட்டு திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு, பாட்டி பாட்டி இங்க ஒடியாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இந்த பாட்டி அவசரம், என்னடா ஆச்சு திடீர்னு, ஏன்டா அப்படி கத்துற? இந்த படத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஒரு தாத்தாமும் 2 பாட்டியும், அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, இவங்களை பத்தி நீ கேக்குற, இவங்களை நீ எங்க பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க 3 பேர் மருவத்தூர்ல எங்கூட சண்டை போட்டு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டு போனாங்க. உடனே அந்த பாட்டி ஆச்சரியப்பட்டு, இவங்கெல்லாம் 150 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன நம்முடைய 3ஆம் தலைக்கிட்ட சேர்ந்த பாட்டம் போட்டேன். இவங்களை நானே பார்த்தது கிடையாது, போட்டோவில் இருக்கிறது தான் என்னுடைய பாட்டி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தான் உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதற்கு பின்னால் ஒரு வாரம் மறுபடியும் கழித்து செந்தில் அம்மாவை பார்க்கும் பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்கள், அந்த 3 பெரியவர்களும் பிறவிக்கு போகாமல் ஆவி நிலையில் அணைந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் உங்கள் குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டது. நீங்கள் அமாவாசை விழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு உரு கொடுத்து உன் கையால் சாப்பிட வைத்து அந்த சாப விமோசனத்தை நீக்கி அவர்களை பிறவிக்கு அனுப்பி வைத்து விட்டேன். இனி உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அதற்கு பின்னால்தானுங்க செந்திலனுடைய தாய் மாமா ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவரு திடீர்னு அக்கா பைய மேல பாசம் பொங்கி ஒரு பெரும் தொகைய அவருக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அதை கொண்டுதான் அவரு திருவடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தார். நல்ல நிலைமைக்கும் வந்தார். அதனால சக்தியில இந்த அமாவாசை வேள்வியில எப்படிப்பட்ட காரியங்களா நடக்குது பார்த்தீங்களா? நம்ம அம்மா அவர்கள் எவ்வளவு கருணையோடு, அவங்க கருணைய, பங்கார் அம்மாவின் கருணையை எவ்வளவு எல்லை இல்லாதது என்பதற்கும் அந்த கருணையை பற்றி எடுத்து சொல்வதற்கும் வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட அரிய பெரிய சக்தி வாய்ந்த நம்ப முடியாத அதிசயங்களா நடக்கக்கூடிய இந்த வேள்வியில் அனைவரும் கலந்து கொண்டு அம்மாவின் அருளை பெற்று நாம் வளமுடன் நலம் பெற வேண்டும் என உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுகின்றேன். ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி.